கண்ணை மூடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ ஆளும் கட்சி அதிமுக. கரூர் நிகழ்ச்சி நடந்தபோது ஆளும் கட்சி அதிமுக, எதிர்கட்சி திமுகவா இருக்குன்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாடினர் என்ன ஆயிருக்கும்? அரசாங்கம் ஆகட்டும், அதிகாரிகள் ஆகட்டும், திமுக கட்சி ஆகட்டும், திமுக கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க பூராமே இந்த நிகழ்வுகளுக்கு வந்து 100க்கு 100% பொறுப்பு திமுகவும் தான், விஜயம் தான் சொல்லிட்டு இவங்களா ஒரு ட்ரையல் கண்டக்ட் பண்ணி கட்டம் கட்டிட்டு இருக்காங்க. துயரமான சம்பவத்தை அரசியல் ரீதியாக அதிமுக பயன்படுத்த பகுதி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாவேகாவுடன் கூட்டணி அமைப்பதற்காக தான் இந்த மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு அப்படின்ற மாதிரி முதல்வர் சொல்றாரு. முதல்வரையா வந்து சட்டசபையில் வந்து தாவேகா தான் இதுக்கு பொறுப்பு, விஜய் தான் பொறுப்புனா விஜய் தூக்கி இப்போ உள்ளார வச்சிடலாம். இனிமேல் தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையுமே தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கோர்ட்டு கேஸு போலீஸ் எதுவுமே வேண்டாம். முதல்வரையா வந்து சட்டசபையில் என்ன பேசுறாரோ அதை வச்சு யாரை வேணா உள்ள தூக்கி வச்சிடலாம். முதல்வர் சட்டசபையில் பேசுறது எதுவுமே ஆதாரம் இல்லாமல் பேசுறாரா? அதை விசாரிக்கிறதுக்கு தானங்க சிபிஐ என்கொயரி போட்டிருக்கு. அப்புறம் அதுக்கு முன்னாடியே நீங்களே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? உடனே வந்து ஸ்டாலின் ஐயா அவர்கள் முதல்வராக இருக்கிறனால அவர் பேசுறது பூரா ஆஹா ஓஹோ அவர் தான் அப்படிதான் அப்படின்லாம் எடுத்துக்க முடியாது. அப்போ வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவருடைய தார்மீக உரிமையிலிருந்து கேட்கக்கூடிய கேள்விகளாம் நீங்கள் அவைக்குழுவிலிருந்து நீக்கிட்டீங்கன்னா அப்புறம் சட்டசபைங்கிறது எதுக்கு? வெறும் ஆளுங்கட்சிக்காரங்க யாரோ அவங்க மட்டும், அந்த எம்எல்ஏக்கள் மட்டும் உட்காந்து அவங்களே பாராட்டிக்கிட்டு சீராட்டிக்கிட்டு அவங்களே வந்து புகழ்ந்து பேசிக்கிட்டு அதை மட்டும் சட்டக்குறிப்பில் வச்சுட்டு வந்துருங்க. அப்போ நீங்கள் எதிர்க்கட்சிக்கு வந்து கேள்வி கேட்கறதுக்கு வந்து அனுமதி இல்லைன்னா சட்டசபை எதுக்குன்னு கேட்குறேன். இந்த சட்டசபை கூட்டத்தொடர் எதுக்கு? இல்லை, இந்த விஷயத்தில் வந்து என்னெல்லாம் நடந்தது அப்படின்ற ஒரு பட்டியலே அவர்கள் போடுறாரு. யார் எங்கே பண்ணாங்க, ஏது பண்ணாங்க, எந்த ஹாஸ்பிட்டலில் பண்ணாங்க, எத்தனை பேர் இருந்தாங்க, அவங்க எல்லாமே வந்து அப்ரூவ் பண்ண பேட்டர்ன், எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சிங்க, எத்தனை மணிக்கு முடிச்சிங்க, எத்தனை டேபிள் இருந்துச்சு, இது எல்லாம் விசாரணையில் தெரிய வரும். என்னதான் அங்கே கரூரில் இந்த நிகழ்வில் நடந்துச்சுங்கிறத உரிமை, அடிப்படை உரிமை ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கு. சிபிஐ வந்து மத்திய அரசாங்கம் வச்சிருக்கு. அப்போ காவல்துறை யார் வச்சிருக்கிறது? எல்லாத்தையும் அவங்க நோண்டி எடுப்பாங்க. அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. யார் என்ன வச்சுருந்தாங்க, ஏது வச்சுருந்தாங்க, எந்த கேமரா இருக்குது, அதே மாதிரி அங்கேருந்து சிசிடிவி கேமராவை பூராமே போலீஸ் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. பப்ளிக் கேமராவை பூராமே, அந்த கேமராவை பூராமே எல்லாம் வாங்குவாங்க. விஜய் வண்டியில் வந்து சிசிடிவி கேமரா இருக்குன்னாங்க, அதை பூராமே வாங்குவாங்க. ட்ரோன்ஸை வச்சு ட்ரோன் ஷாட் எடுத்திருந்தாங்க, அந்த வீடியோ கிளிப்பிங்ஸையும் எல்லாமே வாங்குவாங்க. இவருக்குனாச்சும் பரவாயில்ல, முட்டு சந்து எனக்கு மூத்திர சந்தில் கொடுப்பாங்க, ஆளுங்களே வந்து நின்று பார்க்க முடியாது அப்படிங்கும்போது அவருக்கு வந்து ஒரு பெரிய வரவேற்பு. அந்த இடத்துல சீமானுடைய இமேஜ் வந்து நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க வந்து விஜயை போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, அவர் தான் காரணமே அப்படிங்கிற அளவுக்கு. ஸோ அது வந்து சீமான் அவர்களே சொல்லலை. சீமான் அவர்களே சொல்லாமல் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் வந்து அந்த மாதிரி விஜயம் கட்டம் கட்டுறதுல இருந்துட்டு இருந்தாங்க. விஜயனுடைய வீடியோ வந்ததுக்கப்புறம் சீமானுடைய ஸ்டாண்டு வந்து அந்த இடத்துல மாறுது. அவர் வந்து அந்த வேதனையை வந்து துக்கத்தை சரியாக கடத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அவரே அந்த இடத்துல வந்து இயக்குனர் சீமானா மாறிடுறார். இயக்குனர் சீமானா மாறி இப்போ நான் எப்படி சொல்லுவேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த இடத்துல தாவேகாவுடைய முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் தலைமறைவாக இருந்துட்டு இப்போ தான் 16 நாள் கழிச்சு வெளியே வந்திருக்காங்க. ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், பேர் புஷி ஆனந்த், இந்த 3 பேர். அதுக்கு மேலே வந்து விஜய் அவர்கள், அடுத்தது வந்து ஜான் ஆரோக்கியசாமி. இந்த 5 பேர்த்தினுடைய அக்னி நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் நந்தகுமார் அவர்கள். அவரிடம் பல்வேறு வகையிலான கேள்விகளும் முன்வைக்கலாம். சார் வணக்கம். வணக்கம் ஜெயகார்த்தி. சட்டசபையில் கரூர் சம்பவம் தொடர்பாக எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி காரசாரமான விவாதம் நடந்திருக்கு. இந்த விவாதத்தை எப்படி பார்க்குறீங்க? இதில் என்னெல்லாம் பேசப்பட்டது? சட்டசபையில் பேசுகிறது வந்து முக்கியமாக கரூர் இஷ்யூ பற்றி பேசுகிறாங்க. ஏன்னா கடந்த மாதம் 27ஆம் தேதி இந்த நிகழ்வு நடந்தது. தமிழ்நாடுன்னு இல்லை, இந்தியாவிலேயே மட்டும் இல்லை, வெளிநாட்டில் கூட இந்த செய்திகள் வந்து ஒளிபரப்பப்பட்டது. ஏன்னா இது ரொம்பவே துக்ககரமான நிகழ்வு, நடந்திருக்கக்கூடாத நிகழ்வு, தடுத்திருக்க வேண்டிய நிகழ்வு. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி ஒவ்வொருத்தருடைய மக்கள்கிட்டையும் இருந்த கேள்வி என்ன தான் நடந்துச்சு அங்கே கரூரில் அப்படிங்கிற கேள்வி தான் பிரதானமாக இருந்துச்சு. அதனால் நிறையா அதிலிருந்து தொன்று தொட்டு அந்த நிகழ்ச்சி நடந்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா நிறையா பேச்சுகள், யூகங்கள், பொருளைகள், வதந்திகள், ஒருதலை பட்சமாக சில விளக்கங்கள், எதிர்காலிகளை கேட்காத கூட வந்து எல்லாருமே வந்து இவர் தான் குற்றம் செஞ்சிட்டாருங்கிற ஒரு இது, அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாடு, பொதுமக்களுடைய சந்தேகங்கள், கேள்விகள், இந்த மாதிரி வந்து ஒரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து நம்ம இழந்திருந்தோம்னா எந்த அளவுக்கு வலியும் வேதனையில் இருப்போமோ, இல்லை என்ன தான் நடந்துச்சுன்னு உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு வேட்கையோடு இருப்போமோ, அந்த மாதிரி தான் ஒட்டுமொத்த தமிழகமும் இருக்குது. அதை வந்து சட்டசபையில் எதிரொலிக்கிறாங்க.
குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அவர் அதிமுகவினுடைய கட்சி தலைவர் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் எதிர்க்கட்சி தலைவர். அப்போ எதிர்க்கட்சி தலைவர்களுடைய பிரதான கடமை என்ன? மக்களினுடைய குரலாக ஓங்கி ஒலிக்கிறது தான் எதிர்க்கட்சியினுடைய தலைவர்களுடைய கடமை. அந்த மாதிரி இன்றைக்கி மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய இவ்வளோ சந்தேகங்கள், கேள்விகள், உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த வேட்கையை பூராமே பிரதிபலித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அந்த சட்டசபையில் பேசுகிறாரு, கேள்வி கேட்குறாரு. துயரமான சம்பவத்தை அரசியல் ரீதியாக அதிமுக பயன்படுத்த பார்க்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாவேகாவுடன் கூட்டணி அமைப்பதற்காக தான் இந்த மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி முதல்வர் சொல்கிறாருல. இல்லை, நீங்கள் சும்மா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன் எடுத்துங்க. கண்ணை மூடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ ஆளும் கட்சி அதிமுக, கரூர் நிகழ்ச்சி நடந்தபோது ஆளும் கட்சி அதிமுக, எதிர்கட்சி திமுகவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாடினார் என்ன ஆயிருக்கும்? போராட்ட களமாக மாறி இருக்கும். அந்த மாதிரி எங்கேயாவது வந்து எடப்பாடியார் அவர்கள் வந்து இதை வச்சு அரசியல் பண்ணாரா? எதுவுமே நடக்கலையே. அதனால தான் நான் உங்ககிட்டயே கேட்டேன். இன்றைக்கி வந்து ஆளுங்கட்சி அதிமுகவும் திமுக எதிர்கட்சியாக நினச்சி பார்க்கக்கூடிய நேயர்கள் ஒவ்வொருத்தருமே இன்றைக்கி எதிர்கட்சி திமுகவாக இருந்துருச்சுன்னா இந்த நிகழ்ச்சியை வச்சு எந்த அளவுக்கு வந்து அவங்க இதை வந்து அரசியல் படுத்திருப்பாங்கங்கிறது ஊரறிஞ்ச விஷயம். அப்போ இதில் கூட எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கி எடப்பாடியார் அவர்களை வந்து பாரதிய ஜனதாவையோ விஜய் விமர்சிக்கலையா? அதே நாமக்கல் மீட்டிங்கில் அன்னைக்கு பேசுகிறார், அதிமுகவினுடைய தொண்டர்களுடைய உணர்வுக்கு மதிப்பளிக்காமல் பாரதிய ஜனதா கூட போய் கூட்டணி வச்சுருக்காங்கங்கிறார். அதே மாதிரி பாரதிய ஜனதாவை பாசிச பாஜகன்னு அது எல்லா மீட்டிங்லையும் பேசுகிறார். இப்போ இதை வந்து ஒரு சந்தர்ப்பமாக பாரதிய ஜனதாவினாலேயோ அதிமுகனாலேயோ பயன்படுத்தியிருக்க முடியாதா? ஏன்னா அவங்க வந்து விஜயை வந்து எதிர்க்கும் போது அவங்கள விஜயை வந்து அவங்க கேட்டிருக்கலாம்ல, கேள்வி கேட்டிருக்கலாம்ல, ஆளுங்கட்சி கேட்குற மாதிரி. அப்போ இந்த இடத்துல எந்த இடத்துலையுமே எடப்பாடியார் அவர்கள் வந்து இதை அரசியல் மயப்படுத்த விரும்பலை. அது வந்து நமக்கு அவர் மேலே வந்து ஒரு மரியாதை கொடுக்குது. ஏன்னா அவர் வந்து அங்கே போய் நின்று பேட்டி கேட்கும்போது கூட என்ன சார் வந்து பத்திரிகைகளுக்கெல்லாம் அவர் பதிலே சொல்லாமல் போயிட்டார், இங்கே கூட வராமல் போயிட்டாருன்னு கேட்கும்போது எடப்பாடி சொல்கிறாரு, இல்லைங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனநிலை இருக்கும், அவர் எந்த மனநிலையில் இருப்பார்னு நமக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யதார்த்தமாக அவர் விஜய் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை எடுத்து சொல்கிறார். ஒரு பக்கம் மற்ற இடத்துல வந்து அரசாங்கம் ஆகட்டும், அதிகாரிகள் ஆகட்டும், திமுக கட்சி ஆகட்டும், திமுக கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க பூராமே இந்த நிகழ்வுகளுக்கு வந்து 100% பொறுப்பு திமுகவும் தான், விஜயும் தான் சொல்லிட்டு இவங்களா ஒரு ட்ரையல் கண்டக்ட் பண்ணி கட்டம் கட்டிட்டு இருக்காங்க. இல்லை, வெளியில் ப்ரெஸ் மீட்டில் அதெல்லாம் சொன்னது இல்லாமல் சட்டசபையிலேயே முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காரு தாவேகா தான் முழு பொறுப்பு அப்படின்னு சொல்கிறார். இப்போ தாவேகா தான் முழு பொறுப்புனா இப்போ சிபிஐ கலைச்சிடலாமே அப்போ? ஏன்னா முதல்வர் ஐயாவுக்கே தெரிஞ்சிருச்சுல்ல, ஸ்டாலின் ஐயாக்கே உண்மை தெரிஞ்சிருக்கும் போது இப்போ எதுக்கு வந்து சிபிஐ போடணும், எதுக்கு வந்து சூப்பர்வைசரி கமிட்டி 3 பேர் போடணும், உச்சநீதிமன்றம் ஏன் மண்டை உடைச்சிக்கணும்? இதுக்கு ஐயா தான் சொல்லிட்டார்ல. அதுக்கு தானே திமுக சார்பில் இருக்கவங்க எல்லாருமே வந்து சொன்னாங்க சிபிஐ வேண்டாம், தமிழக காவல்துறை. ஆமாம், சிபிஐ எதுவுமே வேண்டாம், முதல்வர் ஐயா சொல்லிட்டார்ல, தீர்ப்பு எழுதிருங்க, அவ்வளோதான், முடிச்சு வச்சு தூக்கி உள்ளர வச்சிருங்க. முதல்வர் ஐயா சொல்லிட்டு தேவ வாக்கு தானே. முதல்வர் ஐயா வந்து சட்டசபையில் வந்து தாவேகா தான் இதுக்கு பொறுப்பு, விஜய் தான் பொறுப்புனா விஜய் தூக்கி இப்போ உள்ளர வச்சிடலாம். இனிமேல் தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையுமே தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கோர்ட்டு கேஸு போலீஸ் எதுவுமே வேண்டாம். முதல்வர் ஐயா வந்து சட்டசபையில் என்ன பேசுகிறாரோ அதை வச்சு யாரை வேணால் உள்ள தூக்கி வச்சிடலாம். முதல்வர் சட்டசபையில் பேசுறது எதுவுமே ஆதாரம் இல்லாமல் பேசுகிறாரா? அதாவது அரசியல்வாதிகள் வந்து அரசியல் காரணங்களுக்காக சில குற்றச்சாட்டுகளை வைப்பாங்க. இப்போ விஜய் தான் காரணம்னு இப்போ வந்து ஸ்டாலின் ஐயா சொல்கிறாருன்னா அவர்கிட்ட ஆதாரம் இருக்கா? ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஆதாரம் இல்லாமல் பேசுகிறாருன்றீங்க. அவர் தான் விளக்கம் சொல்லணும். விளக்கம் கொடுத்துட்டாங்களா? அதை விசாரிக்கிறதுக்கு தானங்க சிபிஐ என்கொயரி போட்டிருக்கு. அப்புறம் அதுக்கு முன்னாடியே நீங்களே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? ஐயா வந்து தமிழ்நாட்டுக்கு சிஎம்மாக இருக்காரா இல்லை வந்து சுப்ரீம் கோர்ட்டு சீஃப் ஜஸ்டிஸாக இருக்காரா? அது நம்ம இப்போ நீங்கள் உங்கள் சைடில் இருக்கிற அரசியல் காரணங்களுக்காக அவங்க பேசுகிறாங்கன்னு தான் நம்ம எடுத்துக்க முடியுமே ஒழிய உடனே வந்து ஸ்டாலின் ஐயா அவர்கள் முதல்வராக இருக்கிறனால அவர் பேசுகிறத பூரா ஆஹா ஓஹோ அவர் தான் அப்படின்லாம் எடுத்துக்க முடியாது. அப்படி தான் நான் பார்க்குறேன். அது வந்து நியாயமாக இல்லாத பேச்சு. அது நீங்கள் ஒன்றும் என்கொயரியே முடியல. இப்போ கோர்ட்டு ஒன்று சொல்லிச்சு, சென்னை ஹைகோர்ட்டு ஒன்று சொல்லிச்சு, சுப்ரீம் கோர்ட்டு ஒன்று சொல்லியிருக்கு. அப்போ இன்றைக்கி வந்து ஒரு நபர் கமிஷனையும் சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. நீங்கள் ஏற்கனவே டவுன் டிஎஸ்பி அவங்க இப்போ கரூர் டிஎஸ்பி விசாரிச்சுக்கிட்டு இருந்தது தான் சென்னை ஹைகோர்ட் வந்து எஸ்ஐடி போட்டு அதை வந்து இங்கே ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு மூலிமா இந்த எஸ்ஐடியும் இப்போ வந்து ஹைகோர்ட்டு நியமித்த எஸ்ஐடி செல்லாதுன்னு சொல்லியாச்சு. சுப்ரீம் கோர்ட்டு வந்து சிபிஐயை போட்டிருக்கு. அந்த சிபிஐ எப்படி விசாரிக்கிறாங்க அதை கண்காணிக்கிறதுக்கு அஜய் ரஸ்தோகி முன்னாள் நீதிபதியை வந்து ஒரு போட்டு கூட 2 காவல்துறை அதிகாரிகளை நீங்கள் எடுத்துக்கலாம். 2 பேர் வந்து ஐஜி லெவலுக்கு மேலே இருக்கணும். அவங்க நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து கூட எடுக்க தப்பில்லை. ஆனால் அவங்க தமிழ்நாடு கேடராக இருக்கலாமே ஒழிய தமிழ்நாடை பூர்வீகமாக இல்லாத மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. அப்போ எந்த இடத்துலையும் இது வந்து யாருடைய சந்தேக பார்வைக்கும் உட்படாத அளவுக்கு ரொம்ப நடுநிலைமையோட தீர்க்கமாக இந்த வழக்கு விசாரிக்கணுங்கிறதுல சுப்ரீம் கோர்ட் இவ்வளோ மெனக்கெடும் போது
நீங்கள் இன்றைக்கே வந்து ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து விஜய் தான் இதுக்கு காரணம்னு சொன்னாருன்னா அப்புறம் இது இந்த ப்ராசஸே எதுவுமே தேவையே இல்லையே. அப்போ இது அரசியல் குற்றச்சாட்டு, பொய் குற்றச்சாட்டுன்னு எடுத்துக்காமல் வேறு எப்படி எடுத்துக்கிறது நம்ம? இல்லை, இந்த விஷயத்தில் வந்து என்னெல்லாம் நடந்தது அப்படின்ற ஒரு பட்டியலே முதல்வர் அவர்கள் போடுறாரு. அதாவது எப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க, எந்த மாதிரியான விஷயங்கள், இதில் என்ன மாதிரி ஏற்பாடுகள் பண்ணது, காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டது, எல்லாத்தையுமே ஒரு பட்டியலே போடுறாரு. ஆனால் அதுக்கப்புறமும் இபிஎஸ் அவர்கள் வந்து சட்டசபையில் அமளியை ஏற்படுத்துகிறாங்க. இதுக்கப்புறம் வந்து இதில் வந்து அரசியல் ஆதாயத்தை தேடுறதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அதாவது இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவர்களுடைய கடமை என்ன, நான் சொல்கிற மாதிரி இன்றைக்கி மக்களினுடைய சந்தேகங்கள் என்னென்ன இருக்குதோ அதை பூரா கேட்டு அரசாங்கத்துக்கிட்ட இருந்து தெளிவு பெற வேண்டியது. அப்போ இன்றைக்கி வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து பல பேர் இதுக்கு வந்து பொறுப்பாளிகளாக இருக்காங்க. இப்போ மதுரை ஹைகோர்ட்டை என்ன சொல்லிச்சு, மக்களினுடைய உயிரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு யாருடைய பொறுப்புன்னு சொல்லிச்சு? விஜயனுடைய பொறுப்புன்னு சொல்லிச்சா? விஜய் தான் தமிழக மக்களினுடைய உயிருக்கெல்லாம் பாதுகாப்புன்னு அவங்க தான் சொன்னாங்களா? அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் எந்த சார்பு இருக்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் மக்களினுடைய உயிருக்கு பாதுகாப்பு தமிழக அரசாங்கம் தானே, அரசாங்கம் தானே பாதுகாப்பு கொடுக்கணும். இப்போ இந்த மீட்டிங் யாருக்கு அப்ரூவ் கொடுத்தா? அரசு தான், காவல்துறை கொடுத்தாங்க. அப்போ அது அந்த அந்த அதிகாரம் கொடுக்குற அந்த பண்ணலாமா வேண்டாங்கிற அதிகாரத்தை யார் வச்சிருக்கிறது? ஆனால் விஜய் காலதாமதமாக வந்தது தான் இதுக்கு முக்கிய காரணம். அவர் வந்து குறிப்பிட்ட நேரத்துக்கு வரவே இல்லை. அவர் வந்து காலதாமதமாக வந்ததால் தான் கூட்டம் அங்கே அதிகமாக சேர்ந்துச்சுன்னு சொல்கிறாங்க. சூப்பர். அந்த மீட்டிங்க்கு வந்து அனுமதிக்கப்பட்ட நேரம் என்ன? 3 to 10. அதுதான் லெட்டரில் இருக்குது. எத்தனை மணிக்கு அவர் விஜய் அங்கே போனார்? 7 மணிக்கு. 3 to 10 அனுமதிக்கப்பட்ட நேரங்கும் போது 7 மணிக்கு அங்கே போன விஜய் கரெக்டான நேரத்துக்கு போயிருக்காரா, காலம் நடந்து போயிருக்காரா? அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே வந்திருக்காரு. அப்புறம் என்ன போய் லேட்? இதில் நாமக்கலுக்கு லேட்டாக போனாரா? ஆமாம், லேட்டாக போனார். கரூருக்கு டைமுக்கு போயிட்டார். எந்த இடத்துல லேட்டு? நீங்கள் 3 to 10 மணின்னு 7 மணி நேரம் விண்டோ கொடுத்துருக்கீங்க. இப்போ ஒரு கல்யாணம் பத்திரிக்கைலாம் உங்களுக்கு வரும் இல்லையா, முகூர்த்த நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரைக்கும்னா என்ன அர்த்தம்? தாலி எத்தனை மணிக்கு கட்டுவாங்கன்னு அர்த்தம்? 7 மணிக்குள்ளே. 6 மணிக்கு மேலே 7 மணிக்குள்ளார எந்த நேரத்தில் வேணால் கட்டுவாங்க. கரெக்டாக? அப்போது நீங்கள் 3 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் நீங்கள் விண்டோ கொடுத்துருக்கும் போது 7 மணிக்கு அவர் அங்கே வந்துட்டார். என்ன காலதாமதமாக வந்தார்? அப்போ இந்த குற்றச்சாட்டே வந்து ஒரு உண்மைக்கு முரமான குற்றச்சாட்டாக தெரியலையா? அது எப்படி வந்து இது அவங்க சொல்கிறது உண்மையை எடுத்துக்க? நீங்கள் தானே சார் அப்ரூவலே கொடுத்துருக்கீங்க 3 to 10 மணின்னு. எங்கே தாமதமாக வந்தார் அவர்? இபிஎஸ் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. மக்கள் பிரச்சனையை வந்து சட்டசபையில் பேசவே முடிய மாட்டேங்குது. அதனால தான் நான் ப்ரெஸ் மீட்டில் வந்து இதெல்லாம் சொல்கிறேன். சட்டசபையில் பேசினா இதை வந்து அவை குறிப்பிலேருந்து நீக்கிறாங்க, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இந்த குற்றச்சாட்டை எப்படி பார்க்குறீங்க? அப்படி தான். ஆமாம், இது இது வந்து துரதிர்ஷ்டவசமான நிலைமை தான். இந்த மாதிரி குற்றச்சாட்டு தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது. ஏன்னா நம்ம தமிழ்நாடு வந்து படிப்பில் முன்னேறிய மாநிலம், கல்வியில் சிறந்த தமிழ்நாடுங்கிறோம். அப்போ வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவருடைய தார்மீக உரிமையிலிருந்து கேட்கக்கூடிய கேள்விகளாம் நீங்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்கிட்டீங்கன்னா அப்புறம் சட்டசபைங்கிறது எதுக்கு? வெறும் ஆளுங்கட்சிக்காரங்க யாரோ அவங்க மட்டும், அந்த எம்எல்ஏக்கள் மட்டும் உட்காந்து அவங்களே பாராட்டிக்கிட்டு சீராட்டிக்கிட்டு அவங்களே வந்து புகழ்ந்து பேசிக்கிட்டு அதை மட்டும் சட்டக்குறிப்பில் வச்சுட்டு வந்துடுங்க. சட்டசபைங்கிறது என்னங்க? ஒரு விவாதம் நடத்தி மக்களுடைய பிரச்சனைகளை பேசி அந்த பிரச்சனைகளை விவாதமாக்கி எல்லா தரப்புக்கிட்ட இருக்கக்கூடிய நியாயத்தையும் எடுத்து அரசாங்கம் பார்க்க மறுத்ததை அரசாங்கம் பார்த்து, எதிர்க்கட்சிகள் பார்க்க மறந்ததை எதிர்க்கட்சிகளையும் பார்க்க வச்சு ஒட்டுமொத்தமாக இந்த மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு என்ன விஷயத்தில் எந்த பிரச்சனையில் என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்தால் மக்களுடைய வாழ்க்கை சிறக்குங்கிறத இதை விவாதிக்கிறதுக்கு தானே சட்டமன்றம், அதுக்குண்டான சட்டங்களை ஏற்றுக்கிறதுக்கு தானே சட்டமன்றம். அப்போ எதிர்க்கட்சி தலைவரே வந்து இன்றைக்கி நாங்கள் பேசுகிறதில் பூரா அவை குறிப்பிலிருந்து எடுத்துடுறாங்கன்னா அப்போ அது சட்டசபை நடக்குதா, என்ன நடக்குதுங்க? ஆனால் சபாநாயகர் சொல்கிறாரு, உங்களுக்கு நேரம் ஒதுக்குறோம், முதல்வர் பேசும் வரை அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க கூச்சல் எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு பிறகு தானே இந்த பிரச்சனை வரல. அது என்னென்னா ஜென்ரலாகவே வந்து இப்போது இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்கும்போது என்னென்னா எதிர்க்கட்சிக்காரங்க இல்லை மற்றவங்க எல்லாம் பேசி அவங்களுடைய சந்தேகங்களெல்லாம் பேசி முடித்ததுக்கப்புறம் முதல்வர் அவர்கள் பேசுவாங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் கேள்விகள் கேட்டீங்க, சந்தேகம் கேட்டீங்க, உங்களுடைய பதிலை எதிர்பார்த்தீங்க, நீங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் இது தாங்க பதிலுன்னு சொல்லி விளக்கம் கொடுத்து எல்லாத்தையும் வந்து திருப்திப்படுத்த வேண்டியது முதல்வருடைய கடமை. ஆனால் நேற்று இங்கே நடந்தது என்ன? முதல்வர் பேசுகிறார். அப்போ நீங்கள் வந்து ஒரு அஜெண்டாவை அங்கே செட் பண்ணிடுறீங்க, இதுதான் இப்படி தான் பேசணுங்கிற அஜெண்டாவை செட் பண்ணிடுறீங்க. அப்புறம் எதுக்கு அது? முதல்வர் கேள்வி கேட்கறதுக்கே வாய்ப்பு கொடுக்கலன்னு சொல்ல வரீங்களா? அதுதானே இபிஎஸ் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் எதிர்க்கட்சிக்கு வந்து கேள்வி கேட்கறதுக்கு வந்து அனுமதி இல்லைன்னா சட்டசபை எதுக்குன்னு கேட்குறேன். இந்த சட்டசபை கூட்டத்தொடர் எதுக்கு? அது நீங்களே உங்கள் கட்சிக்காரங்க ஆளுங்கட்சிக்காரங்க மட்டும் பேசணுன்னா நீங்கள் உங்கள் கட்சி ஆஃபீஸில் அங்கே கூப்பிட்டு அமைச்சர்களையும் எம்எல்ஏ உட்கார வச்சு பேசிட்டு போயிடலாமே. மக்களுடைய பணத்தில் சட்டசபையில் ஏன் வந்து அது செலவு பண்ணுவானே? கரூர் சம்பவம் தொடர்பாக எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி 2 கட்சிகளிடையே பல்வேறு வகையான ஒரு விவாதங்கள் போயிட்டு இருக்கும்போது அண்ணாமலை இது சம்மந்தமாக ஒரு செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா,
இது முழுக்க முழுக்க நிறைய சந்தேகங்களை எழுப்பக்கூடிய ஒரு விஷயமா இருந்துக்கிட்டு இருக்கு. உடற்கூறாய்வு பண்ணதுலேருந்து அந்த இடத்துல நேரம் ஒதுக்கப்பட்டதுலேருந்து பல சந்தேகங்களை வந்து அவர் எழுப்புறாரு. ஏன் அங்கே எத்தனை டாக்டர் இருந்தாங்க, எத்தனை சீட் இருந்துச்சு, இது எல்லாமே உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பை குறிப்பிட்டே அவர் சொல்கிறாரு. அண்ணாமலையுடைய இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உச்சநீதிமன்றம் சொன்னதை தான் அவர் சொல்கிறார். உச்சநீதிமன்றமே கேட்டுச்சு. அவன் உச்சநீதிமன்றம் என்னன்னா, நீங்கள் ஏன் நைட்டு செஞ்சீங்கன்னு கேட்கல. நீங்கள் வந்து அசாதாரண சூழ்நிலையில் உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணுறதுக்கு அனுமதி இருந்தால் நீங்கள் பண்ணுங்கள். அதில் ஏன் நீங்கள் நைட்டு பண்ணுனீங்கிற கேள்வி வந்து உச்சநீதிமன்றம் வைக்கல. உச்சநீதிமன்றம் வச்ச கேள்வி என்னென்னா, இத்தனை பேர்த்துக்கும் நீங்கள் நைட்டே வந்து நீங்கள் உடற்கூறாய்வு பண்ணி முடிக்கிற அளவுக்கு உங்ககிட்ட வந்து அந்த மாதிரி வந்து ஃபாரன்சிக் பேத்தாலஜிஸ்ட்லாம் இருந்தாங்களா. அடுத்தது ஒரு படி மேலே போய் என்ன கேட்குறாங்கன்னா, எத்தனை போஸ்ட்மார்ட்டம் டேபிள் இருக்குது, ஒரு 2 டேபிள் இருந்திருக்குமா அப்படின்னு. அதாவது வந்து என்னென்னா, நீங்கள் இருக்கக்கூடிய இந்த நீங்கள் செஞ்சதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, எப்படி செஞ்சீங்க, என்ன வழிமுறையில் செஞ்சீங்க, ஒரு போஸ்ட்மார்ட்டத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும், அங்கே போஸ்ட்மார்ட்டம் டேபிள் எவ்வளோ இருந்துச்சு. ஆனால் அது ஒரு ப்ராசஸ். இப்போ அங்கே டாக்டராக இருக்கிற எல்லாரும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட முடியாது. ஃபாரன்சிக் பேத்தாலஜிஸ்ட் தான் பண்ணணும், ஒவ்வொரு குறிப்பிட்ட ஆட்கள் தான் பண்ணணும். இது வந்து ஒரு விபத்து, ஒரு சந்தேகங்கள் இருக்கும்போது அதை ப்ராப்பராக அந்த இடத்துல பண்ணணும். ஒரு சற்று ஏறக்குறைய ஒரு 2 மணிலேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் ஒரு போஸ்ட்மார்ட்டத்துக்கு வந்து டைம் ஆகுன்றாங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து கோர்ட்டு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த கேள்விகளை வந்து முன்வைக்குது. அப்போ இன்றைக்கி சிபிஐ வந்து இதை விசாரிக்கும். யார் எங்கே பண்ணாங்க, ஏது பண்ணாங்க, எந்த ஹாஸ்பிட்டலில் பண்ணாங்க, எத்தனை பேர் இருந்தாங்க, அவங்க எல்லாமே வந்து அப்ரூவ் பண்ண பேத்தாலஜிஸ்ட்டாக, எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சிங்க, எத்தனை மணிக்கு முடிச்சிங்க, எத்தனை டேபிள் இருந்துச்சு, இது எல்லாம் விசாரணை நிலையில் தெரிய வரும். அப்போ அவர் அந்த சுப்ரீம் கோர்ட்டில் கேட்டதை வந்து இங்கே அவர் வந்து அண்ணாமலை கேள்வியாக வச்சுருக்காருன்னு தான் நான் பார்க்குறேன். 41 மரணங்கள் ஏற்பட்டிருக்கு. உடனே அவர்களுக்கு அந்த உடல்களை வந்து ஒப்படைச்சாதான் அந்த பதட்டம் குறையும் அப்படின்றதுக்காக பண்ணியிருக்கலாம். அதுதான் அவங்க அரசாங்க சைட்லேருந்து சொல்கிறது. எனக்கும் அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு கரூருங்கும் போது அங்கே மீட்டிங்க்கு வரும்போது பல சந்தேகங்கள் அங்கே இருக்கிறனால நீங்கள் அதை வந்து ப்ராப்பராக பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் சிபிஐயில் வந்து ஒரு வீடியோவோ இல்லை வந்து யார் யார் டாக்டருங்களோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் சேலத்தில் மாநாட்டுக்கு வந்திருந்தாங்க, அந்த டாக்டர் பூரா இங்கே வந்திருக்காங்க அப்படிங்கும்போது அதில் எத்தனை பேர் போஸ்ட்மார்ட்டம் செய்யக்கூடிய தகுதியான ஆட்கள், டேபிள் எங்கே இருந்துச்சு, எந்த டேபிள், அப்போ எந்த ஆஸ்பத்திரி, அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்துருங்கன்னா நீங்கள் வேறு எங்கேயாச்சும் வெளியே கொண்டு போய் பண்ணீங்களா, அப்போ அப்படி போய் வேறு எங்கேயாச்சும் வெளியே கொண்டு போய் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு தானே, எதுக்காக ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனீங்க, இதெல்லாம் கேள்விகள் வரும். அப்போ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விசாரித்தாங்கன்னா தான் தெரியும். அதுக்காக தான் சிபிஐ இப்போ இந்த மாதிரி நிறையா கேள்விகள் எல்லாம் இருக்கிறனால தான் அதை வந்து ஒரு நடுநிலையாக இருக்கக்கூடிய ஒரு சிபிஐ விசாரிக்கணுங்கிறத சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கு விசாரணை எந்த விதமான இடையூறுகளும் இல்லாமல், எந்த விதமான பாராபட்சமும் இல்லாமல், ஓப்பனாக டிரான்ஸ்பரண்ட்டாக என்ன தான் அங்கே கரூரில் இந்த நிகழ்வில் நடந்துச்சுங்கிறத தெரிஞ்சிக்க வேண்டிய உரிமை, அடிப்படை உரிமை ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்குதுங்கிறதையும் ஜட்ஜு வந்து ஆணித்தரமாக இங்கே சொல்கிறாங்க. இது வந்து இப்போ சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, சிபிஐ வந்து குற்றச்சாட்டு சொல்லுவாங்க, இல்லை சிபிஐ வந்து மத்திய அரசாங்கம் வச்சிருக்கு, அப்போ காவல்துறை யார் வச்சிருக்கிறது, அப்போது காவல்துறை மேலேயும் சந்தேகம், சிபிஐ மேலேயும் சந்தேகம், ரைட். அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, சுப்ரீம் கோர்ட்டு இது சிபிஐ மட்டும் இல்லாமல் அதை சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு சூப்பர்வைசரி கமிட்டின்னு 3 பேர்த்த அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அஜய் ரஸ்தோகி முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி, அதுக்கு மேலே 2 ஐபிஎஸ் ஆஃபீஸர்களை போடுறாங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டும் இதை மானிட்டர் பண்ணுறது. அப்புறம் இதுக்கு மேலே வந்து என்னத்தை நம்ம அதில் போய் சந்தேகப்படுறதுக்கு என்ன, விசாரணை நடக்குது, எல்லாமே வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஆமாம், இது வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு இந்த சிபிஐ விசாரிக்கிறது மாதம் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வந்து இந்த கமிட்டிக்கு சப்மிட் பண்ணணும், சூப்பர்வைசரி கமிட்டி. இது எஸ்ஐடி இல்லை, இதுக்கு பேர் சூப்பர்வைசரி கமிட்டி. இந்த 3 பேர் அஜய் ரஸ்தோகி 2 ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்க போகிறது வந்து சூப்பர்வைசரி கமிட்டி. அந்த சூப்பர்வைசரி கமிட்டிக்கு வந்து மாதம் ரிப்போர்ட் கொடுக்கணும். இந்த சூப்பர்வைசரி கமிட்டி வந்து சிபிஐக்கு டைரக்ஷன் கொடுக்கலாம், நீங்கள் எந்த வகையில் விசாரிக்கணும், எப்படி பண்ணணும். சில நேரத்தில் வந்து அவங்களுக்கு அந்த விசாரணையில் வந்து குறைபாடுகள் இருக்குது, ப்ராப்பராக விசாரிக்கலைனாலும் அதை வந்து இவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். அந்த ரைட்ஸும் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதோட மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கனாக்கா நீதிமன்றமும் எப்பயாவது இதை கேட்கும்போது அவங்க வந்து நீதிமன்றத்துக்கும் அப்டேட் பண்ணணும். அதோட இவங்க சிபிஐ விசாரிக்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த சாட்சியங்கள், வழக்குகள், டாக்குமெண்ட், இது எல்லாமே வந்து இந்த சூப்பர்வைசரி கமிட்டி வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. அதுக்கும் மேலே போய் இந்த வழக்கு மட்டும் இல்லாமல் இந்த வழக்கோட தொடர்பு இருக்கக்கூடிய கூடுதலான நிகழ்வுகள், இல்லை வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஆன்சிலரி அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிகழ்வுகளும், இதை சார்ந்த நிகழ்வுகள் எதெல்லாம் இருக்கோ அதையும் விசாரிக்கிறதுக்கு முழு அனுமதி வந்து இந்த சூப்பர்வைசரி கமிட்டிக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது இது எல்லா கோணங்களையும், எல்லா இடத்துலையும், எல்லா தரப்பட்ட மக்களையும் வந்து விசாரிப்பாங்க. அப்போ வந்து இது வந்து ஒரு ரொம்ப இன்டெப்த்தாக, ப்ராப்பராக, ஃப்ரீ அண்ட் ஃபேராக இந்த வந்து ரிப்போர்ட் இருக்கணுங்கிறதுக்காக தான் சிபிஐ, அதுக்கு மேலே சூப்பர்வைசரி கமிட்டி, அதுக்கு மேலே சுப்ரீம் கோர்ட் மானிட்டரிங் மெக்கானிசம். அப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் சந்தேகப்பட்டுட்டீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது.
அப்போ இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த இந்த வழிமுறைகள் நெறிமுறைகள் எல்லாமே பாராட்டுக்குரியதாக தான் நான் பார்க்குறேன். சார் இப்போ வந்து இந்த கரூர் சம்பவத்துடைய எல்லா விதமான ஆதாரங்களும் பெரிய அளவில் சோஷியல் மீடியாவிலே இருக்குது. எல்லா சேனல்லையுமே லைவ் பண்ணாங்க. அவங்க விஜயே அவங்களுடைய சேனலில் கூட யூடியூப் சேனலில் வந்து லைவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் கூட விஜய் அவர்களுடைய அந்த பிரச்சார வாகனத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி இன்னும் வெளிவராமல் இருக்குல்ல, இல்லை அதில் ஆதாரங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது எல்லாமே வந்து யூகத்தின் அடிப்படையில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அவங்க வந்து அவங்க சைட்லேருந்து கேட்டால் இல்லை நாங்கள் சிடியெல்லாம் கொடுத்தாச்சு, அது கேமராலாம் கொடுத்தாச்சுன்றாங்க. இது எல்லாமே இப்போ இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளார போகிறதெல்லாம் உங்களுக்கும் அதனுடைய கெப்பாசிட்டி கிடையாது, எனக்கும் அந்த கெப்பாசிட்டி கிடையாது, நமக்கு அந்த எக்ஸ்பர்டைஸும் கிடையாது. அதுக்காக தான் சிபிஐ போட்டிருக்காங்க. எல்லாத்தையும் அவங்க நோண்டி எடுப்பாங்க. அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. யார் என்ன வச்சுருந்தாங்க, ஏது வச்சுருந்தாங்க, எந்த கேமரா இருக்குது, அதே மாதிரி அங்கேருந்து சிசிடிவி கேமராவை பூராமே போலீஸ் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. பப்ளிக் கேமராவை பூராமே, அந்த கேமராவை பூராமே எல்லாம் வாங்குவாங்க. விஜய் வண்டியில் வந்து சிசிடிவி கேமரா இருக்குன்னாங்க, அதை பூராமே வாங்குவாங்க. ட்ரோன்ஸை வச்சு ட்ரோன் ஷாட் எடுத்திருந்தாங்க, அந்த வீடியோ கிளிப்பிங்ஸையும் எல்லாமே வாங்குவாங்க. அப்போ இது வந்து கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய். அப்போ இது வந்து ஒரு வீடியோ 2 வீடியோ பார்த்து இதுதான் அதுதான் நம்ம சொல்ல முடியாது. அதனால தான் பெரியவங்க நம்ம முன்னோரே சொல்லியிருக்காங்க, கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய். அப்போ அந்த தீர விசாரணைக்கு தான் இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் போட்டிருக்காங்க. இதை வந்து இந்த ட்ரையல் அவங்க விசாரணை என்கொயரி பண்ண என்ன உண்மைகளெல்லாம் நிறைய வெளியே வரும். விஜய்க்கு ஆதரவாக பல்வேறு வகையிலான கருத்துக்களை வந்து பாஜகவோ அதிமுகவோ சொல்லிட்டு இருக்காங்க. திமுக அது மாதிரி விஜய் மீது பல்வேறு வகையிலான குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இதுக்கு இடையில் வந்து நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாருமே வந்து விஜய் தான் இந்த தவறுகளுக்கெல்லாம் காரணம் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியுடைய இந்த அரசியல் விமர்சனங்களில் ரோல் என்ன சார்? இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் நாள் வந்து சீமான் அவர்கள் அங்கே போகிறாரு. போகும்போதே நமக்கு இருக்கக்கூடிய வலியும் வேதனையும் விட தம்பிக்கு வந்து 2 மடங்கு இருக்கும், அதனால் வந்து அவர் மேலே நம்ம குற்றம் சொல்ல முடியாது, அதே மாதிரி காவல்துறை மேலேயும் குற்றம் சொல்ல முடியாது. எனக்கு இவருக்குனாச்சும் பரவாயில்ல, முட்டு சந்து எனக்கு மூத்திர சந்தில் கொடுப்பாங்க, ஆளுங்களே வந்து நின்று பார்க்க முடியாது அப்படிங்கும்போது அவருக்கு வந்து ஒரு பெரிய வரவேற்பு. அந்த இடத்துல சீமானுடைய இமேஜ் வந்து மக்கள் மத்தியில் வந்து ரொம்பவே பரவாயில்ல, இவர் வந்து யாரையும் குற்றம் சொல்லாமல் இது எல்லாத்துக்குமே ஒரு கூட்டு பொறுப்பு இருக்குங்கிற அளவுக்கு வந்து அவர் பேசிட்டு போயிட்டாருன்னு. பட் அதுக்கப்புறம் விஜய் வந்து வீடியோ விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீமானுடைய நிலைப்பாடு மாறுது. ஆனால் இந்த வீடியோ வர்றதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க வந்து விஜயை போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, அவர் தான் காரணமே அப்படிங்கிற அளவுக்கு. ஸோ அது வந்து சீமான் அவர்களே சொல்லலை, சீமான் அவர்களே சொல்லாமல் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் வந்து அந்த மாதிரி விஜயம் கட்டம் கட்டுறதுல இருந்துகிட்டு இருந்தாங்க. விஜயனுடைய வீடியோ வந்ததுக்கப்புறம் சீமானுடைய ஸ்டாண்டு வந்து அந்த இடத்துல மாறுது. அவர் வந்து அந்த வேதனையை வந்து துக்கத்தை சரியாக கடத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அவரே அந்த இடத்துல வந்து இயக்குனர் சீமானாக மாறிடுறார். இயக்குனர் சீமானாக மாறி இப்போ நான் எப்படி சொல்லுவேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த இடத்துல சொல்கிறார். அப்போ அதில் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. நீங்கள் அப்படியே சொல்லுங்கள், சூப்பர். இப்போ விஜய் அப்போ அது எந்த உடன்பாடு இல்லைன்னா, எனக்கு விஜய் அங்கே போனனால தானே இது நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாரு. அப்போ அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து மக்களை போய் சந்திக்க வேண்டாமா? இவ்வளோ நாள் அவர் பனையூரில் இருந்ததை பூரா கேள்வி கேட்டமா இல்லையா? விஜய் வெளியே வரல, மக்களை பார்க்கவே இல்லை, அங்கே ஆஃபீஸ்லேயே அரசியல் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டமா இல்லையா? நான் உட்பட எல்லாருமே கேட்டமா இல்லையா? இப்போ வந்து இன்றைக்கி அவர் போனதுக்கப்புறம் நீ அங்கே போனனால தானே உயிர் போச்சுன்னா இது நியாயமான வாதமா? சரி, ரைட்டு, நீங்கள் விஜய குற்றம் சாட்டு சொல்கிறீங்க, பரவாயில்ல. அரசாங்கத்து மேலே குற்றச்சாட்டுகளே கிடையாதா? எந்த குற்றச்சாட்டுமே இல்லையா அரசாங்கத்துக்கிட்ட? இதே மதுரை ஹைகோர்ட் சொல்லிச்சுல, உயிரை காப்பாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் அரசாங்கத்துக்கு தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ அந்த இடத்துல நீங்கள் விஜய குற்றம் சாட்டு சொல்லுங்கள், தப்பு இல்லை, சொல்லுங்கள், அது உங்களுடைய பார்வை. என் பார்வையே சீமானுக்கு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் உங்கள் குற்றச்சாட்டு சொல்லும்போது அரசாங்கத்தை, ஆளுங்கட்சியை, காவல்துறையை, மாவட்ட நிர்வாகத்தை, இன்டெலிஜென்ஸை குறை சொல்கிறதுக்கு ஒரு விஷயமே இல்லையாங்க? நல்லா யோசிக்க, ஒரு விஷயமே இல்லையா? அப்போ அந்த இடத்துல தான் எனக்கு சீமான் மேலே பெரிய மதிப்பு மரியாதையும் உண்டு. ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் வெறும் விஜயை மட்டும் குற்றம் சாட்டி பேசிட்டு அரசாங்கத்துக்கு க்ளீன் செல்ட்டு 100க்கு 100 மார்க் இங்கே அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டு போகிறது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. முதல்ல நீங்கள் விமர்சிக்காத போது 2 பேர்த்தையுமே நீங்கள் விமர்சிக்கல, 2 பேர்த்தையுமே சரி தராசில் வச்சிங்க, சூப்பர், சல்யூட். ஆனால் அடுத்த இதில் வந்து பார்க்கும்போது விஜய் தான் குற்றவாளி அப்படிங்கிற, நீ போனனால தான் அங்கே நடந்துச்சுன்னா அப்புறம் எதுக்காக வந்து இந்த அரசாங்கம் இருக்குது, எதுக்காக இந்த ஆட்சியாளர்கள் இருக்காங்க, எதுக்காக காவல்துறை இருக்குது, சட்டம் ஒழுங்குங்கிறது எதுக்கு இருக்குது, இந்த கவர்மெண்ட் மிஷினரிஸ்லாம் எதுக்காக? அப்போ அந்த கேள்வி வருதுல்ல. அப்போது நீங்கள் சீமானவர்கள் விஜய் மேலே விமர்சனம் வைக்கிறது வைங்க, யார் மேலே வேணால் விமர்சனம் வைக்கலாம், தப்பே கிடையாது. அரசாங்கத்து மேலே ஏதாவது கேள்வி கேட்டிங்களா? இன்றைக்கி வரைக்கும் கேட்டிருக்கீங்களா?
அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அதில் வந்து எனக்கு சீமான் அவர்கள் பேசினதில் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. விஜய் அவர்கள் வந்து இன்னும் களத்துக்கு போகவே இல்லை. 16 நாள் ஆச்சு. சாவேக்காவுடைய முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் தலைமறைவாக இருந்துட்டு இப்போ தான் 16 நாள் கழிச்சு வெளியே வந்திருக்காங்க. இது அரசியல் கட்சி மாதிரியே தெரியல அப்படின்ற விமர்சனங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, எதிர்கட்சிகளாக இருக்கிறீங்க, கட்டாயமாக இந்த ஒரு மாதிரி ஒரு கட்சியினுக்கு குறைபாடு சொல்ல வாய்ப்பு கிடைக்கும் போது விமர்சனம் வைக்கத்தானே செய்வாங்க. இப்போ நம்ம வந்து விஜய் தரப்பில் இருக்கக்கூடிய நியாயத்தையும் பேசுகிறோம், அவர் சைடில் இருக்கக்கூடிய பலகீனத்தையும் நம்ம பேசி தானே ஆகணும். அப்போ வந்து நீங்கள் இன்றைக்கி அவங்க வந்து வராமல் இருக்கிறது வந்து ஒரு புஷி ஆனந்த், நிர்மல்குமார்லாம் வந்து அவங்க ஆன்டிசிபேட்டரி பெயில் போட்டிருந்தாங்க. அப்போ ஆன்டிசிபேட்டரி பெயில்னாவே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே எந்த கட்சி, பல கட்சியை சார்ந்தவங்க பல பேர் வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்ளை பண்ணீங்க. அவங்களாம் ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்ளை பண்ணோடனே வந்து நடமாடிட்டு இருந்தாங்களா வெளியே? யாருமே பண்ண மாட்டாங்க அது. ஆனால் அந்த கட்டத்தையும் தாண்டி இன்றைக்கி ஒரு புஷி ஆனந்த் இல்லை, நிர்மல்குமார் இல்லை அப்படின்னா கூட அடுத்த லெவலில் தலைவர்கள் இருக்கணும். அந்த இடத்துல போய் அந்த இடத்துல செயல்படுறதுக்கு பண்ணுறதுக்கெலாம் இருக்கணும். அந்த இடத்துல ஒரு வாய்டு இருக்கிறது வெளிப்படையாகவே தெரியுது. அப்போ வந்து இந்த ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், பேர் புஷி ஆனந்த், இந்த 3 பேர், அதுக்கு மேலே வந்து விஜய் அவர்கள், அடுத்தது வந்து ஜான் ஆரோக்கியசாமி, இந்த 5 பேர்த்தினுடைய மட்டும்தான் அந்த இடத்துல இருக்குது. தப்பு இல்லை. ஆனால் இந்த 5 பேர்த்துக்கு ஏதாவது வந்து அவங்க இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது ஸ்டாண்ட் பை இருக்கணுமா இல்லையா? இதெல்லாம் வந்து டிவிகேக்கு வந்து ஒரு அரசியல் பாடமும் கூட. தலைவர்களோ முக்கிய நிர்வாகிகளோ தான் இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்காங்க. மாவட்ட செயலாளர் ரீதியாக கூட பாதிக்கப்பட்டவங்களை போய் சந்திக்கல அப்படின்ற விமர்சனம் இருக்குல்ல? ஆமாம், அதைத்தான் நானே சொல்கிறேன். அப்போ வந்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து அரசியல் கட்சியினுடைய கட்டமைப்புன்னு சொல்கிறது. இப்போ டிவிகேலையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 120 மாவட்டம் செயலாளர்கள் போட்டிருக்காங்க. மற்ற திமுக, அண்ணா திமுகவை விட இவங்க அதிகமான மாவட்ட செயலாளர்கள் போட்டிருக்காங்க. ஒரு 2,98,800 சொச்ச நிர்வாகிகள் போட்டிருக்காங்க. ஆளுங்களை பதவியில் போட்டிருக்காங்க. அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அவங்கள எல்லாமே நீங்கள் அந்த பதவிக்கு உண்டான தகுதியான ஆட்களாக நீங்கள் தயார்படுத்தியிருக்கீங்களா? அப்போ அந்த தயார்படுத்த வேண்டிய கடமை அந்த கட்சிக்கு இருக்குல்ல. அப்போ அதையெல்லாம் வந்து இவங்க அந்த கட்சியை வந்து அந்த கட்டமைப்பை வந்து திடப்படுத்தியிருந்தாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு நிர்வாகம் நடத்திட்டு இருக்கீங்க, நிர்வாகத்துக்கு பல ஆட்கள் வேணும். அந்த ஆளை நிர்வாகத்தில் தேவையான ஆட்களை வேலைக்கு எடுக்கிறதோட முடிஞ்சுதா, இல்லை வேலைக்கு ஆளை எடுத்ததுக்கப்புறம் அவங்க அந்த சரியான வேலை செய்யக்கூடிய ஆட்களை மாற்றுறது கம்பெனிக்கு முக்கியமா? எது முக்கியம்? விஜய் வழிநடத்தி இருக்கணும் அவங்கள, இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்கணும். இல்லை, நான் விஜய்ன்னு சொல்லலை, அந்த கட்சி யார், இந்த டாப் 5 பேர் இருக்காங்கன்னா இந்த 5 பேர்த்தினுடைய கடமைன்னு நான் சொல்கிறேன். அப்போ இதில் வந்து அவங்க காலம் வந்து செலவழிச்சிருக்கணும். இப்போ 1.5 வருஷம் ஆயிருக்கு. அதாவது நீங்கள் வெளிப்படையாக பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷத்துக்குள்ளார எந்த ஒரு கட்சிக்கும் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை வந்திருக்காது. பழுத்த மரத்துக்கு தான் கல்லடிப்படும்பாங்க, ஆனால் இங்கே வந்து பச்சை மரத்துக்கே அடிபட்டிருக்கு. இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன் விஜய் கட்சிக்கு. அப்போ இதெல்லாம் 1.5 வருஷத்துக்குள்ளார இந்த மாதிரி நிகழ்வுகளெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்துருக்கணுமேன்னு சொல்கிறதும் ஒரு அதீத எதிர்பார்ப்பு தான். ஆனால் அரசியலில் என்ன வேணால் நடக்கலாம், எப்போ வேணால் நடக்கலாம். அதுக்கெல்லாம் நீங்கள் தயாராக இருக்கும்போது என்னன்னா, இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் இதுக்கு மேலே உங்களுக்கு பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் அதை ஏதுவாக சமாளித்து எதிர்கொண்டு நீங்கள் அதிலேருந்து வெளியே வர்றதுக்கு நீங்கள் உங்களே தயார் பண்ணி. ஏன்னா இப்போ ஒரு பிரச்சனை வருதுன்னா சொல்லிட்டு வருமா, நம்மகிட்ட கதவை தட்டிட்டு வருமா? அப்போ எதுவுமே வர அன்சர்டனிட்டி வேர்ல்டு. நம்ம அடுத்த நிமிஷம் நமக்கு என்ன நடக்குங்கிறது தெரியாது. எதிர்பாராத நடந்த நிகழ்வு. ஆமாம், அப்போ அந்த எதிர்பாராத நிகழ்வுகள் நடந்தாலும் அதை எதிர்பார்த்து எப்படி எதிர்கொள்வங்கிறதுல நீங்கள் தயாராக இருக்கணும். ப்ரீ பிளான்டாக இருக்கணும். எப்பயுமே உங்களுக்கு கண்டின்ஜென்சி பிளான் இருந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ எல்லாமே ஒன்று போடுறோம், ஓகே இப்படி தான் நடக்கும்னு சொல்லி ஒன்று செய்வோம். இப்படி நடக்கலைன்னா, வேறு மாதிரி நடந்துச்சுன்னா வேறு மாதிரி, அப்போ தான் பிளான் A, B, C இந்த மாதிரி கண்டின்ஜென்சி பிளானிங்னு எப்பயுமே வச்சுருப்பாங்க. அப்போ அந்த கண்டின்ஜென்சி பிளானிங்லாம் அவங்க வந்து ப்ராப்பராக அவங்க வந்து பண்ணணும். இது வந்து ரொம்பவே வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது 75 ஆண்டு காலம் 100 ஆண்டு கால கட்சிகளுக்கு கூட இந்த மாதிரி வந்து ஒரு நிகழ்வு நடக்கலை. ஆனால் 1.5 வருஷமான விஜய் அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி நடந்திருக்கிறது வந்து உண்மையாலுமே வருத்தப்பட வேண்டிய விஷயம்தான். நம்ம கூட அவங்க உடனே வந்து இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதான்னு கேட்குறதும் வந்து அபத்தமான கேள்விகள் தான். யாருக்குமே தெரியாது இது. ஆனாலும் இதை ஒரு படிப்பினையாக எடுத்துக்கிட்டு நீங்கள் இனிவரும் காலங்களில் எப்படி உங்கள் நிர்வாகிகளை வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த அரசியல் கட்டமைப்பை வந்து ஸ்ட்ராங்காக ஆள் போடுறதோட மட்டும் முடியாது. நான் முதல்ல வந்து விஜய் அவர்கள் வந்து அரசியல் பயண திட்டத்தை அறிவித்தார் இல்லையா, வாரம் ஒரு தடவை போகிறாருன்னு. அப்பயே நான் வந்து விமர்சனம் வச்சுருந்தேன், வாரம் ஒரு தடவை போகிறது பத்தாது. எடப்பாடி 72 வயசாச்சு, அவரே டெய்லி வந்து போய்கிட்டு இருக்காரு, சட்டசபை தோறும் போகிறாரு. நீங்கள் வந்து மாவட்டத்துக்கு ஒரு இடம் தான் போகிறீங்க. அப்படி சரி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஒரு நாள் நிர்வாகிகளை சந்திங்க. இப்போ ஒரு கரூர் போகிறாருன்னா கரூர் நிர்வாகிகளோட ஒரு நாள் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது மக்களை சந்திங்க. அப்போ நிர்வாகிகளை சந்திக்கும் போது என்ன ஆகுனா, இப்போ விஜய் வந்து ஒரு கட்சி தலைவராக ஒவ்வொரு மாவட்டத்துக்கிட்டே இந்த மாதிரி பயணம் போகும்போது அந்த நிர்வாகிகளோட ஒரு நாள்
அவருடைய தலைமை நிர்வாகிகள் முக்கியமான ஆட்கள்லாம் அங்கே உட்கார்ந்து அவங்களோட உரையாடும் போது அந்த நிர்வாகிகளுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்? நீங்கள் ஒரு நாள் வந்து நீங்கள் ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளோடையும் உட்கார்ந்து நீங்கள் பேசும்போது அந்த நிர்வாகி விஜய்க்காகவும் கட்சிக்காகவும் உயிரை கொடுப்பானா இல்லையா? நான் ஒரு நாள் நம்மளோட டைம் பண்ணியிருப்பாரு, நம்மளுடைய நிறைகுறைகளை கேட்குறாரு, மக்களுடைய பிரச்சனைகள் என்னன்னு கேட்குறாரு, நாளைக்கு இந்த மாதிரி மக்கள் சந்திப்பில் என்னென்ன பண்ணலான்னு கேட்குறாரு. அப்போ நீங்கள் என்னென்ன பண்ணணுங்கிறதெல்லாம் நமக்கு வந்து சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் தான் வந்து நீங்கள் அரசியல் படுத்த வேண்டியது. இன்றைக்கி மக்களை போய் சந்திக்கிறது, மக்களுடைய வாக்கை நீங்கள் எடுத்துடலாம். ஆனால் இந்த அரசியல் கட்டமைப்பு ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த இந்த 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 இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த அரசியல் கட்டமைப்பில் இருக்கிறது இவங்க தான் வந்து உங்களை வெற்றி வாகை சூட வைக்க போகக்கூடிய ஆட்கள். அந்த உங்களுடைய கட்சி ஆகட்டும், கொள்கை ஆகட்டும், திட்டங்கள் ஆகட்டும், உங்கள் மேலே இருக்கக்கூடிய புகழ் வெளிச்சத்தை ஆகட்டும், உங்கள் மேலே யாராவது குற்றச்சாட்டானாங்களும் இதை எல்லாம் கடந்து வர போகிறது அந்த ஆட்கள். அப்போ அவங்கள வந்து நீங்கள் வந்து ஆக்கப்பூர்வமான ஆட்களாக நீங்கள் மாற்றணும். இதெல்லாம் பல தடவை நான் சொல்லியிருக்கேன். பட் இதெல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு 1.5 வருஷம் தான் ஆயிருக்கு. அது யாருமே எதிர்பாராத நிகழ்வு. பட் இனிமேலும் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க வந்து ரொம்ப சூதானமாக இருக்கணும், ரொம்ப முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இருக்கணும், எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும். அவங்களுடைய நிர்வாகிகளை பூரா இன்னும் வந்து ஆள் போட்டால் மட்டும் பத்தாது, அந்த ஆட்களை தகுதியான ஆட்களாக மாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் விஜய் அவர்களுக்கும் தலைமை நிர்வாகிகளுக்கும் இருக்குங்கிறது என்னுடைய பார்வை. நேரம் ஒதுக்கி பல்வேறு வகையிலான கேள்விகளுக்கு பதிலளித்தேன். நன்றி ஜெயகார்த்திக்.